ஆமாங்க, சக்தி அவினாஷிக்கு வந்து 3வது நாள் தான் பழனிக்கு வரணுங்கிறது நம்ம அப்ப முருகனோட கணக்கு. நீ வந்ததும் பழனிக்கு வந்து என்னை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில சிறப்பும் பழமையும் மாறாத ஒரு சில கோவில்கள்ல என் தாய் தந்தையின் ஆசிர்வாதம் பெற்று பின்னர் என்னை பழனியில் வந்து சந்தி அப்படின்னு தான் ஒரு மனக்கணக்கு போட்டிருக்கிறதா நான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, சக்தி அவினாஷி வர வரைக்கும் பழனி போறது மட்டும்தான் பிளான் இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சடனா நம்மளோட பெரிய கோயில் பொன்சொலீஸ்வரர், திருமுருகன் பூண்டி, மாசாணியம்மன் இது எல்லாமே வந்து பிளான் ஆச்சு. ஸோ 3rd day காலையில பொறுமையா எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்க பிளான் பண்ண கோயில் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆனைமலையில இருக்க மாசாணியம்மன் கோவில். அங்க டிராவல் பண்ணவே வந்து கிளைமேட் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்ல காத்து, மழை வர மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா மாசாணியம்மன் கோயில் போறப்ப நல்லாவே மழை ஆரம்பிச்சிருச்சு. அங்க கோயில் உள்ள போகும்போது அப்படியே ட்ரிசல் ஆயிட்டே தான் இருந்தது. நனைஞ்சிட்டே தான் உள்ள போனோம். எங்களுக்கும் இதுதான் கோயில் ஃபர்ஸ்ட் டைம். அங்க ரமேஷ், வினிதா, சந்தோஷ் 3 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க பொள்ளாச்சியில இருந்து. நாங்க போன அன்னைக்கு லக்கிலி ரொம்ப கூட்டம் இல்ல, பட் இருந்தாலும் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் தான் வாங்கிட்டு போனோம். போய் முன்னாடியே நின்று சாமியை பார்த்தோம். ரொம்பவே வந்து அமைதியா ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா வைபா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பொறுமையா சாமியை கும்பிட்டுட்டு கோயிலை சுத்தி வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அங்கிருந்து ரொம்ப எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பழனிக்கு வந்து கிளம்பியாச்சு. நான் ரமேஷ், வினிதா கூட கொஞ்சம் பொள்ளாச்சியில ஒர்க் இருக்குன்னு சொல்லி இங்கேயே இருந்துக்கிட்டேன். பாலா, ஆனந்த், சக்தி, தங்க பிரகாஷ் இங்க இருந்து வந்து கிளம்பிட்டாங்க. அங்க பழனிக்கு வந்து நம்மளோட தம்பி ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கனெக்ட் ஆயிருந்தாங்க. எல்லாரும் வந்து ஏறும் போதே சக்தி வந்து சொல்லிட்டு இருந்தா, அப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஏற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது எல்லாரு கூடயும் அப்படின்னு சொன்னா. அப்படி இவங்க மேல போனதும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்ததா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே மெய் செலுத்துருச்சு. ஆமாங்க, இவங்க மேல ஏறி போய் கியூல சாமியை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கந்த சஷ்டி கவசம் புக் கொடுத்திருக்காங்க. கரெக்டா இவங்க எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கவும் புக்கும் வந்து காலி ஆயிடுச்சாமா. இவங்க சாமியை பாக்குற வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா இவங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சு முடிக்கவும் அவங்க சாமியை பாக்குறதுக்கு உள்ள விடவும் ஒரு நிமிஷம் சாமியை பாக்குறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சதா சொன்னாங்க. ராஜ அலங்காரத்துல நம்ம அப்ப முருகனை பாக்குறதுக்கு வந்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன்னு தான் சொன்னாங்க. அந்த பிரமிப்போடவே வந்து வெளியில வர தங்கத்தேரை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நாங்க தங்கத்தேர் இழுக்கிற டைமுக்கு போனதில்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்தும் வந்து தங்கத்தேர் பாக்குறது. இதெல்லாம் நடந்த சந்தோஷத்தோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மலை இறங்கி வந்திருக்காங்க. கரெக்டா திருவாவினன்குடியில திரை போடுற சமயம் போல இவங்க போய் சாமி கும்பிட்டு முடிக்கவும் அங்க திரை போடவும் சரியா போச்சான். இவங்க எல்லா விதமான சிறப்பான தரிசனத்தையும் முடிச்சுட்டு என்ன பொள்ளாச்சியில வந்து பிக் பண்ணும்போது மணி 11. நான் கார் ஏறினதுல இருந்து பழனியில் நடந்த எல்லா கதையும் சொன்னாங்க. சொல்ல எனக்கு ஒரு பக்கம் நாம மிஸ் பண்ணிட்டோமேன்ற வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சக்திக்கு கொடுத்த வாக்க நம்ம அப்பா முருகன் இந்த அளவுக்கு வந்து சிறப்பா அமைச்சு கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்பவே இருந்தது. அந்த சந்தோஷத்தோட நைட் நாங்க வீட்டுக்கு ரீச் ஆகும் போது மணி 1 வந்து நிம்மதியா படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.